தலையே சுற்றி போச்சுப்பா. ஐயோ பெருசே, இப்போ நம்ம எந்த ஊருக்கையா வந்திருக்கோம்? எங்கேயா இருக்கோம்? என்னையா நீ தூங்கிட்டு இருக்கியா? ஏஞ்சி வாயா, வந்து பாரியா. இருடா மோனே, 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே தலையெல்லாம் வலிக்குது. நம்ம 1000 வருஷம் ட்ராவல் பண்ணி பின்னாடி வந்திருக்கோம். பாவம் அந்த பசங்களெல்லாம் பாரு எப்படி மயங்கி கிடக்குறானுங்கன்னு. இரு, இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னு கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் வா. பெருசே, பசங்களெல்லாம் நான் எப்படியா விட்டுட்டு போக முடியும்? பாவையா அவனுங்க நமக்கு உதவி பண்ண வந்து டைம் மிஷினில் மாட்டிக்கிட்டானுங்கய்யா. எப்படி 1000 வருஷம் பின்னாடி கொண்டு போகிறது? நீ எதுவும் கவலைப்படாதடா, நான் அவனுங்களை பழையபடி கொண்டு விட்டுறேன். சரி வா வா, இது எப்படியாப்பட்ட இடம், ஆபத்து ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். யோ நில்லையா, எங்கேயா தனியாக விட்டுட்டு போகிறா? இரியா நானும் வரேன். ஜும்பாலே ஜும்பல ஜும்பா ஜும்பாலே ஜும்பல ஜும்பா ஜும்பாலே ஜும்பல ஜும்பா. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான். 3 ஜந்துக்கள் சிக்கி இருக்கு. ஹரிஷே, நம்ம எங்கடா இருக்கோம்? என்னடா ஒரே சத்தமா இருக்கு? டேய் பண்டி, அங்க பாருடா, நம்ம காட்டுவாசிங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம்டா. ஐயோ, எங்கடா அந்த ஏலியன்லாம் நம்மள இப்படி மாட்டி விட்டுட்டு ஓடிட்டுங்கடா. டேய், இவனுங்க என்னடா பண்ண போறானுங்க? அருவா கத்திலாம் வச்சிருக்கானுங்கடா. எவ்வளவு பெருசா இருக்க போற அருவா, எனக்கு பயமா இருக்குடா. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இவனுங்க எல்லாரும் உடனே கட்டி தூக்கிட்டு போலாம். தலைவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இனி 1 மாசத்துக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. இதுங்களே வச்சு சாப்பிடலாம். என் மேலையா கையை வைக்கிறேன்? இப்போ உன் கையை கடிச்சு துண்டாக்குறானாலே அப்புறம் இந்த ஜந்துக்கள் எல்லாம் கையும் காலையும் கட்டி நம்ம தூக்கிட்டு போயிடலாம். இந்த ஜந்து என் கையை கடிக்குது. இதுங்களெல்லாம் நம்ம மக்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனி 1 மாசத்துக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமே கிடையாது. டேய் கேட்டிங்களா? என்னடா அதுங்க நம்மள ஜந்துக்கள்னு சொல்லுதுங்க, அப்புறம் சாப்பிட போறேன்னு வேற சொல்லுதுங்கடா. செத்தோண்டா, நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இதுலதான் அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் உடச்சி தூக்கி தூரம் டேய் அங்க பாருங்கடா, அது நம்மளோட டைம் மிஷின் அடிச்சு நாசம் பண்ணிடுச்சுடா. இனிமேல் நம்மளே நினைச்சாலும் நம்ம ஊருக்கு திரும்பி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கதை இங்கேயே முடிய போகுது. என்னடா பண்டி, நம்ம ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா வந்தோம். ஏன்டா ஏலியன்லாம் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டுங்க? ஹரிஷே, அதுங்க இங்கே தாண்டா எங்கேயே இருக்குங்க. நமக்கு அதுங்க கண்டிப்பாக உதவி பண்ணுண்டா, நம்பிக்கையா இருடா. ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா. யோ பெருசு, என்னையா அது டைம் மிஷின் தலைக்கவே கிடக்கு? எங்கே இந்த பசங்களாம் அங்கே யாருமே காணோம்? யோ யாரே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்யா. டைம் மிஷின்லாம் உடச்சி போட்டு போயிருக்காங்கய்யா. இரு 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 பயப்படாத பயப்படாத, நான் பார்க்குறேன். இரு, நான் பார்த்து சொல்கிறேன். இரு, யாரோ வந்திருக்காங்கன்னு தான்டா நினைக்கிறேன். ஆமாம் 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 ஆமாம், யாரோ வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து பசங்களெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருப்பாங்க? இந்த வழியாக தான் போயிருப்பாங்க. வாடா மோனே, போயிட்டு பார்ப்போம். சீக்கிரம் வா, பசங்களுக்கு எதாவது ஆகிடக்கூடாது. என்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்களா? நம்மள்ட்ட உணவு கைவசம் ஏதாவது இருக்கா? குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? இல்லை அரசே, இங்கே யாருக்குமே உணவு இல்லை. குழந்தைங்க கூட காலையிலேருந்து எந்த உணவுமே எடுத்துக்கல. வேட்டையாட போனவங்க ஏதாவது கொண்டு வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் உணவு. அரசே, அந்த பூசாரி அம்மா கிட்ட போய் ஒரு தடவை குறி கேட்டுட்டு வந்துடுறீங்களா? நம்ம ராணி அம்மாக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு கேளுங்க அரசே. ராணி அம்மா சரியானதா நம்ம காடு வளமா மாறு அரசே. ஜும்பாலே ஜும்பல ஜும்பா ஜும்பாலே ஜும்பல ஜும்பா. அரசருக்கு வணக்கம். அரசே, இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இங்கே பாருங்கள், ஒரே நாளில் நமக்கு 3 ஜந்துக்கள் கிடைத்திருக்கின்றன. மிகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு நல்ல வேட்டை அமைந்திருக்கிறது அரசே. அட பாவீங்களா, என்னடா அவனுங்க அப்படியே அலைக்க கையும் காலையும் கட்டி தூக்குறானுங்க, அப்படியே தூக்கி எறிகிறானுங்க அரிசி மூட்டை போல. டேய் கிஷோரு, பண்டி, டேய் சொல்லுடா ஹரிஷே, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இல்லடா இங்கேருந்து தப்பி போனேன். டேய் நம்பிக்கையா இருங்கடா, ஏலியன் கண்டிப்பா நம்மளை காப்பாற்ற வருவாங்க. அரசே, இந்த ஜந்துக்கள் ஏதோ ஒரு இயந்திரத்தில் வந்து நமது காட்டில் இறங்கின. நாங்கள் அந்த இயந்திரத்தை அடித்து நொறுக்கி விட்டு இந்த ஜந்துக்களை பிடித்து வந்து விட்டோம் அரசே. அருமை அருமை தளபதி, அருமையான காரியம் செய்தீர்கள். குழந்தைகளா எழுந்திரீங்கள், உணவு வந்து விட்டது, எழுந்திரீங்கள். பெண்களா, உணவை சமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். தளபதி, இனி 1 மாதத்திற்கு நமது மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அல்லவா? ஆஹா, அருமையான ஜந்துக்கள். ஆஹா, மிகவும் இளமையான ஜந்துக்கள், சுவையாக இருக்கும். உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள். பெண்களே, ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்?
சரியம்மா, சிறிது நேரம் மட்டும்தான். ஆனால் இவை கட்டுகளை அவிழ்க்காமல் விளையாட வேண்டும், சரியா? தளபதியே, சிறிது நேரம் குழந்தைகள் விளையாடட்டும் அந்த ஜந்துக்களிடம். சந்துக்களா, ஏன் இப்படி சிலை போல் நிற்கிறீர்கள்? கொஞ்சம் நடனமாடுங்கள், நடனமாடி எங்களை மகிழ்வியுங்கள் சந்துக்களா. என்னடா அது ரவுண்டு இருந்துக்கிட்டு இது ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு வந்து நம்மளெல்லாம் மிரட்டுது. இங்கே பிறந்தோடனே கத்தி எடுத்து கையில் கொடுத்துருவானுங்க போலடா. இதுங்களை பாரு எப்படி கொடூரமாக இருக்குங்கன்னு. அடே, இப்பொழுது நடனம் ஆட போகிறீர்களா இல்லை உங்களது காலை உடைக்க சொல்லட்டுமா? என்ன செய்ய போகிறீர்கள்? நடனம் ஆடுங்களடா. என்னத்தான் நடனம் ஆடுறது? நான்லாம் ஸ்கூலில் கூட டான்ஸ் ஆடுறதில்ல. இருந்தாலும் நீ காலை உடைக்க போகிறேன்னு சொல்கிறல்ல, எங்களை ஏலியன் வந்து காப்பாற்றுற வரைக்கும் நாங்கள் காலை பத்திரமா வச்சுக்க வேணாமா? டேய், டான்ஸ் ஆடிடலான்டா. இப்போ பாரு நான் எப்படி ஆடுறேன்னு. டங்கு டக்கு டனக்கு டக்கு டங்கு டக்கு டா டங்கு டக்கு டனக்கு டக்கு டங்கு டக்கு டா. அருமை அருமை அருமை. ஆஹா, அழகாக ஆடினான் இவன். நீங்கள் இருவரும் ஆட மாட்டீர்களா? ஆடுங்கள் சந்துக்களா. டேய் இதுங்க விடாதுங்கடா. சும்மா அப்படியே 2 ஸ்டெப்பு போட்டு நம்மளும் கீழே விழுந்துடலாம். டாங்கு டக்குடு டாங்கு டக்குடு டங்கு டக்குடு டங்கு டக்குடு டங்கு டக்குடு டங். பலே பலே, இவர்கள் இருவரும் அருமையாக நடனமாடி விட்டார்கள். அப்பா, இங்க பார்த்தீர்களா இவர்கள் எப்படி ஆடினார்கள் என்று? ஒரே பொழுதுபோக்காக உள்ளதப்பா. சரி மகளே. தளபதியாரே, இவைகளை சமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மக்கள் அனைவரும் பசியோடு இருக்கிறார்கள் அல்லவா? அட கடவுளே, இந்த காட்டு பசங்க தான் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கானுங்களா? பெருசு எங்கேயா இருக்க? எங்கே பாரியா, எல்லாம் போய் எங்கே மாட்டிக்கிட்டானுங்க தெரியுமா? இந்த காட்டுவாசிங்க பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கானுங்கயா. சமைக்க போகிறானுங்களா? இரு 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 கொஞ்சம் அமைதியாக இரு. நம்மளோட விதிகள்னு ஒன்று இருக்குது, அதை ஞாபகப்படுத்திக்க. நம்ம 1000 வருஷம் பின்னாடி வந்திருக்கோம். இந்த காலத்தில் நம்ம சண்டைலாம் போடக்கூடாது. நம்ம எவ்வளோ சமாதானமாக அவங்கள மீட்டு கொண்டு போக முடியும்னு மட்டும் யோசி. அரசே, அரசே, நான் கூறுவதை கொஞ்சம் கேளுங்கள். கொஞ்சம் குறிப்பார்த்து விட்டு வந்து விடுங்களேன். ஒருவேளை இவர்கள் ஒரு பாவம் அறியாத ஜந்துக்களாக இருந்து நாம் இவர்களை உண்டு விட்டால் அந்த பாவம் நம் சாபமாகிவிடும். பிறகு நம் இனம் அந்த பாவத்திலிருந்து மீள முடியாமல் அழிந்து போகும். சற்று யோசித்து பாருங்களேன் அரசே. ஆம், ராணி சொல்லுவதும் சரிதான். நான் அதை யோசிக்காமல் விட்டுவிட்டேன். தளபதியாரே, வாருங்கள். சமைப்பதற்கு முன்பு நாம் சென்று குறிப்பார்த்து விட்டு வந்து விடலாம். என்னடா இது எங்கடா கொண்டு வந்திருக்கானுங்க? கோயிலில் வச்சு கழுத்தை வெட்ட போகிறானுங்களா? என்னடா பண்ண போகிறானுங்க? பீதியை கலப்புறானுங்களே. பூசாரி அம்மா, இன்று நமக்கு வேட்டையில் இந்த 3 ஜந்துக்களும் கிடைத்தன. இவை நாம் உண்ணலாமா என்று கொஞ்சம் குறிப்பார்த்து சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. நம் காளியிடம் குறி கேட்கலாம். காளியின் உத்தரவு கிடைத்தால் பின்பு தவறு ஏதும் நேராது. ஜெய் காளி, சாமுண்டி, பத்ரகாளி, மகாகாளி. இந்த ஜந்துக்கள் பாவப்பட்டவைகளா என்று கொஞ்சம் எங்களுக்கு கூறு தாயே. இவர்களை நாம் உண்ணலாமா என்று எங்களுக்கு நீ சொல்லு தாயே. குறி சொல்லு தாயே, குறி சொல்லு. ஜெய் மாகாளி, மகாகாளி, சாமுண்டி, பத்ரகாளி. ஆஹா, குறி வந்து விட்டது அரசே, குறி வந்து விட்டது. இவர்களை நாம் உண்ணலாம் அரசே, பிழை ஏதும் இல்லை. அம்மா தாயே, மிக்க நன்றி தாயே, நன்றி தாயே. ஜெய் மாகாளி, மகாகாளி, சாமுண்டி, பத்ரகாளி. அரசே, நமக்கு காளியின் உத்தரவு கிடைத்து விட்டது. இந்த ஜந்துக்களை உடனடியாக சமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அரசே. தவறேதும் நேராது. கொண்டு செல்லுங்கள் அரசே, கொண்டு செல்லுங்கள். தளபதியாரே, காளியின் உத்தரவு கிடைத்து விட்டது. வாருங்கள், இந்த ஜந்துக்களை நெருப்பில் சுட்டு நமது மக்களுக்கு கொடுப்போம். வாருங்கள், சீக்கிரம் கொண்டு செல்வோம். பெருசு, எனக்கு என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலையா. கை கால்லாம் உதறுதியா, ஏதாவது பண்ணியா? மகனே, சற்று என்னை நன்றாக பார். என்ன பண்ண போகுது இந்த பெருசு? ஆஹா, என்னையா அது? ஐயோ, உண்மையான சாமியார் போலே ஆயிட்டாயா? அட கடவுளே, நானே காலில் விழுந்து கும்பிட்டுருவோம் போல. சீக்கிரம் போயா, அந்த பசங்களை காப்பாத்தியா, போயா. நீ ஏன்டா பயப்படுற மகனே? இந்த சுவாமி சுவிட்ச் அந்த இருக்கும் பொழுது நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. போய் டைம் மிஷினை ரெடி பண்ணி வை, நான் அந்த பசங்களோட வரேன். டேய், எனக்கு நம்பிக்கையே போய்ட்றா. இந்த ஏலியன்க இருக்கா இல்லையா, இல்லை வரப்ப எங்கேயாவது இறங்கிட்டுங்களா? அதுங்க எஸ்கேப் ஆயிட்டுங்கடா. நம்ம தாண்டா வந்து மாட்டிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தொங்குனா வாய் வழியா குடல் வெளில வந்துடும்டா. இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க பாடுறா. ஹரீஷ், கிஷோர், கவலைப்படாதீங்கடா. ஏலியன் கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றும். தைரியமாக இருங்கடா. நெருப்பு இன்னும் வைக்கலல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல. தைரியமாக இருங்கடா. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அரசே, அனைத்தும் சரியாக தான் உள்ளது. தீ வைத்து விட்டால் வேலை முடிந்தது. தாங்கள் உத்தரவு கொடுத்தால் தீ வைத்து விடுவேன். நிறுத்துங்கள். என்ன பாவம் செய்ய பார்த்தீர்கள்? இது என்ன காரியம்? மனிதனே மனிதனை உண்பதா? இவர்களை யார் என்று நினைத்தீர்கள்? இவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். 1000 வருடங்கள் கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித இனம் காலம் கடந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. இவர்களை கொன்று உங்கள் இனத்திற்கு பழி சேர்க்கப் போகிறீர்களா? இப்படி மனிதனே மனிதனை உண்டால் இனம் அழிந்து விடாதா? உங்களது குழந்தைகள் பூமியில் உயிர் வாழ வேண்டாமா? மன்னிக்க வேண்டும் முனிவரே, மன்னிக்க வேண்டும். நாங்கள் என்ன தவறு செய்துவிட்டோம் என்று எங்களிடம் கோபம் கொள்கிறீர்கள்? நாங்கள் காளியிடம் முறையாக குறி கேட்டுவிட்டு தான் பிறகு இவைகளை சமைப்பதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறோம். முனிவரே, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? நீங்களே கூறுங்கள். மானிடா, இவர்களும் மனித இனம் என்பது உனக்கு தெரியவில்லையா? காளியிடம் குறி கேட்டுவிட்டேன் என்று சொல்கிறாய்.
எங்காவது ஒரு சிங்கம் சிங்கத்தை அடித்து உண்பதை நீ பார்த்திருக்கிறாயா? புலி புலியை அடித்து உண்பதை நீ பார்த்திருக்கிறாயா? இந்த காட்டில் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் மட்டும் மனிதனை அடித்து எப்படி சாப்பிட முடியும்? அப்படி செய்தால் உன் அருகில் அமரக்கூட ஒருவன் யோசிப்பான். அந்த தவறை செய்யாதே. மன்னிக்க வேண்டும் குரு, மன்னிக்க வேண்டும். எங்கள் குழுவில் உணவு பஞ்சம் அதிகமாகிவிட்டது குரு. குழந்தைகள் உணவுண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. அதனால்தான் நாங்கள் இந்த முடிவுக்கே வந்தோம். தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் குரு. எங்கள் குழந்தைகளை பாதிக்கும்படி தயவு செய்து சாபம் எதுவும் விட்டு விடாதீர்கள் குரு. இல்லை இல்லை இல்லை, உங்களை சபிக்கும்படி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. நீங்கள் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே யாம் இங்கு வந்தோம். உங்களுக்கு உணவுதானே வேண்டும்? அவர்களை விடுவியுங்கள். உங்களுக்கான உணவை நான் ஏற்பாடு செய்கிறேன். அவர்களை தற்பொழுது விடுவியுங்கள். தளபதியாரே, முனிவர் சொல்வதும் சரிதான். நாம் மனிதர்களை உண்பதும் சரியாகாது. அவர்களை விடுதலை செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. என்னடா மேஜிக் இது? எப்படா நடந்தது? என்னால் நம்பவே முடியும். ஆத்தாடி, அவுத்து விடுனா அப்படியே அவுத்து விடுவானுங்க. அப்பா, தலை வந்து நச்சுன்னு குத்திடுறா. குழந்தைகளா, இனி நீங்கள் அச்சம் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கேயே செல்லுங்கள். இனி உங்களுக்கு எந்த துன்பமும் நேராது. நான் இருக்கிறேன். என்னை நம்புங்கள். நானும் உங்களுடனே பயணம் கொள்வேன். செல்லுங்கள் செல்லுங்கள் உடனடியாக. ஐயா குருஜி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. நெருப்பு வைக்காத குறை தான், வச்சிருந்தா மொத்தமாக முடிஞ்சிருக்கும். நன்றி குருஜி, நாங்கள் வரோம். ஏய் வாங்கடா சீக்கிரம். குருவே வாழ்க. டே வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. உணவு தானே உங்களுக்கு வேண்டும்? இதோ உங்களுக்கான உணவு, எடுத்துக்கொள்ளுங்கள். இனி எந்த உயிரையும் துன்புறுத்தாதீர்கள். விவசாயம் செய்து வாழுங்கள், வாழுங்கள், வாழுங்கள். நான் வருகிறேன். டேய் இங்கே பாருங்கடா, டைம் மிஷின் ரெடி ஆகிட்டு, சீக்கிரம் வாங்கடா. டேய் தம்பி, நான் தான்டா ரெடி பண்ணேன். டக்குன்னு ஏறுங்கடா, போகிற வழியில் கட்டெல்லாம் ஒத்துக்கலாம். டைம் இல்லை, சீக்கிரம் வந்துட போகிறானுங்க, ஏறுங்க. டேய் மகனே, முடியலடா. ஒரு வழியாக அப்படி இப்படி தூக்கி சமாளிச்சு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன்டா. கிளப்புடா வண்டியை, சீக்கிரம் போகலாம். யோ பெருசே, உருவத்தை மாட்டியா? நான் வேற ஆள் யாரோ வண்டியில் உட்காந்துருக்காப்புல, எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதியா? சீக்கிரம் மாறியா? போகலாம் போகலாம் போகலாம். வண்டி கிளம்பும் போது எல்லாம் இறுக்கி பிடிச்சிங்க, கண்ணை மூடிங்கப்பா.